ஹலோ வியூவர்ஸ், ஸ்டீம்டு ஃபுட். இந்த ஸ்டீம் ஃபுட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ரொம்ப குவிக் அண்ட் ஹெல்தி அண்ட் ரொம்பவே சிம்பிளாக நம்ம செஞ்சிடக்கூடிய ஒரு வெரைட்டி தான். மற்ற மெத்தட் ஆஃப் குக்கிங் கம்பேர் பண்ணும்போது ஸ்டீம் ஃபுட்டில் அதிக அளவில் நியூட்ரியன்ஸும் ஃப்ளேவரும் ரீடைன் ஆகிருக்கும். சைனீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட லூனார் நியூ இயர் போது ஸ்டீம்டு ஃபுட், எஸ்பெஷலி ஸ்டீம்டு ஃபிஷ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க செல்வ செழிப்பாக இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. அது ஏன்னு எக்ஸாக்டாக தெரியல. மேபி அபண்டன்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஈக்குவல்ஸ் அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த், அந்த மாதிரி கான்செப்டாக தெரியல. ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த் இல்லையா? அப்படி அவங்களுக்கு ஹெல்த் வெல்த் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டீம் ஃபிஷ்ஷை நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த ரெசிபியை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நன்மை கடைப்பிடி. இந்த ரெசிபிக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். டொமேட்டோஸ், ஜிஞ்சர், pickled mustard greens, dried mushrooms, இது இல்லைன்னா ஃப்ரெஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சவர் பிளம். இந்த சவர் பிளம்மும் பிக்கிள் மஸ்டர்ட் கிரீன்ஸும் கிடைக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வினிகர் அண்ட் வாட்டரில் கொஞ்சம் சால்ட் யூஸ் பண்ணிவிட்டு கேபேஜ், ஆனியன், கேரட்ஸை 2 hours சோக் பண்ணி அதையும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க எல்லா வெஜ்ஜஸையும் க்யூப்ஸ் அண்ட் ஜூலியன்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சுன்னா இந்த மேட்டர் ஆஃப் 10 minutesல பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஃபிஷ் ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் பாம்ஃப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெட் ஸ்னாப்பர், குரூப்பர் அதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். ரெட் ஸ்னாப்பர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு, அதாவது சங்கரா மீன். மஞ்சள் போட்டு ஃபிஷ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் சால்ட் வச்சு நான் எல்லா இடத்துலையும் ரப் பண்ணி விட்டுருக்கேன். இந்த ஃபிஷ்ஷில் 2 சைடும் நல்லா ஸ்லெட் போட்டுருங்க. அப்புறம் அதோட ஸ்டமக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜிஞ்சர் வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். நான் ஸ்டீமர் பிளேட் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நார்மல் பிளேட்லேயும் செய்யலாம். நார்மல் பிளேட்டில் செய்யும்போது வெஜ்ஜீஸ் அண்ட் ஃபிஷ்லேருந்து கலெக்ட் ஆகிற ஜூஸ் கீழே ட்ரிப் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த பிளேட்டில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே ஃபிஷ் வச்சு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நான் போட்டுக்கிறேன். சவர் பிளம்லையும் பிக்கிள் வெஜிடபிள்லையும் எனக்கு சால்ட் அதிகமாக இருந்ததுனால நான் எக்ஸஸாக சால்ட் எதுவும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா வெஜ்ஜீஸ் மேலே சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தண்ணி சேர்த்து கொதிச்சதும் அந்த ஸ்டீமர் பிளேட் அதில் வச்சிடலாம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்டீமர் பிளேட்க்கு பதிலாக நார்மல் பிளேட் கூட யூஸ் பண்ணலான்னு. அப்படி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டீப்பான பிளேட்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் வைக்கிற அந்த ஸ்டீமர் பாட்டுக்கும் அந்த பிளேட்டுக்கும் இடையில நிறைய கேப் இருக்கணும். அப்போது தான் அந்த ஃபிஷ் குக் ஆகிற அளவுக்கு தேவையான ஸ்டீம் ஃபிஷ்ஷுக்கு கிடைக்கும். தண்ணி நல்லா கொதிச்சு ஸ்டீம் வர ஆரம்பித்ததும் இப்போ நான் அந்த பிளேட்டை இதில் வச்சிடுறேன். நல்லா டைட்டான மூடி போட்டு ஒரு 10 to 15 minutes போல் இதை அப்படியே வேக விடுங்க. நீங்கள் இதை ஃப்ளிப் பண்ணி அதர் சைட்லாம் குக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. 10 minutesக்கு அப்புறம் நான் செக் பண்ணி பார்த்தேன். வித்தின் 10 minutes எனக்கு ஃபிஷ் நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டீம் ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் சாப்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நான் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு ரொம்ப நேரம் நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. எஸ்பெஷலி நீங்கள் பிளேட் யூஸ் பண்ணியிருக்கும் போது அந்த வாட்டர் வேப்பர்லாம் அதிலே ட்ரிப் ஆகி ஒரு மாதிரி தண்ணி கலெக்ட் ஆகிடும். மசாலாஸ்லாம் எதுவும் சேர்க்காமல் செஞ்சுருக்கோமே, இது எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வர்த் ட்ரையிங். இந்த ஃபிஷ்ஷோட ரியல் ஃப்ளேவர் வித் வெஜ்ஜீஸ் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூஸ்வலி நான் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ண மாட்டேன், பட் தென் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃபிஷ் கூட பார்த்தீங்கன்னா யூஸ்வலி சோயா சாஸ் வச்சு ஒரு ஸ்லரி மாதிரி ரெடி பண்ணி சர்வ் பண்ணுவாங்க. அது வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். பட் இந்த ஃபிஷ்ஷுக்கு அது மாதிரி எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா இதுக்கு ஒரு சவர் அண்ட் சால்ட்டி இன்க்ரீடியன்ட் இருந்தாலே போதும் குக் பண்ணும்போது. அது அந்த டொமேட்டோவும் நம்ம போட்டிருக்க பிக்கிள் வெஜிடபிள்ஸுமே இதை கொண்டு வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்பவே சிம்பிளஸ்ட் வே ஆஃப் மேக்கிங் அ ஸ்டீம் ஃபிஷ். பெருசாக எந்த இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது. ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சே டக்குன்னு பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நன்மை கடைப்பிடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in next video. Bye.